அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தினமும் 10 என்ற தலைப்பிலே 6ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவத்தில் இயல் 2 நியூ புத்தகம் தான் பார்க்க போகிறோம். இன்றைய வினாக்களும் விடைகளும் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசாரக்கோவை நூலில் காணப்படும் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆசாரக்கோவை நூலில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது அப்படின்னா, ஆன்சர் 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவையில் 100 வெண்பாக்கள் உள்ளது. அடுத்த வினா, மற்போரில் சிறந்தவர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? மற்போரில் சிறந்தவர் யார் கேள்வி. அடுத்து அதிலே இன்னொரு கேள்வி, அவரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், மற்போரில் சிறந்தவர் யார்னா நரசிம்மவர்மன். இவர் தான் இதனுடைய ஆன்சர். அவனுடைய மற்றொரு பெயர் என்னது? மாமல்லன். நரசிம்மவர்மனுடைய மற்றொரு பெயர் என்னது? மாமல்லன். அடுத்த வினா 3வது, ஆசாரக்கோவையின் ஆசிரியர். ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்தது, பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டவை? பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? மாமல்லன். இந்த வினாவுக்கு விடை மாமல்லன். அடுத்து, நரசிம்மவர்மனின் தந்தை பெயர், அவர் எந்த நாட்டை ஆட்சி செய்தார்? நரசிம்மருடைய தந்தை பெயர் என்னது? மகேந்திரவர்மன். அவர் பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சுருக்காரு. அப்போ நரசிம்மவர்மனுடைய தந்தை பெயர் மகேந்திரவர்மன், அவர் பல்லவ நாட்டை ஆட்சி செய்திருக்கார். இதுதான் என்னுடைய விடை. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. முத்தேன். முத்தேன்னா கொம்புத்தேன், பொதுத்தேன், கொசுத்தேன். அடுத்தது 2வது முக்கனி, மா பலா வாழை. 3வது முத்தமிழ், இயல் இசை நாடகம். 4வது முன்னீர், ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர். இதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கும்போது என்னென்னா விடை 4 தான் வருது. ஏன்னா எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அப்போ முன்னீர் அப்படின்னா ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர். அடுத்த வினாவுக்கு போகலாம் வாங்க. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த டேஷ் முத்தேனோ அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா சேரநாடு. ஏன்னா சேரநாட்டில் முத்து எடுப்பாங்க. தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த முத்தேனோ அப்படின்றது. அதில் சேரநாடு விடை. அடுத்து 7, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் டேஷ் பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. 2 சுழினா இதுக்கு விடை என்னென்னா முன்பகுதியை தொடுவதால். விடை முன்பகுதி. அடுத்தது, நாவின் நுனி டேஷ் அடிப்பகுதியினை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம் எப்படி பிறக்குது? மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அடுத்தது கடைசி வினா, 10வது வினா, நமது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உடைய ஒலிகளை டேஷ் என்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருந்தால் அதை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம 10 வினா பார்த்துருக்கோம். அதனுடைய விடைகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி.